அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெயின்மாஸ்டர் எடிட்டிங் அப்ளிகேஷன் மூலமாக ஒரு பர்த்டே கிஃப்ட்டு, பர்த்டே வீடியோ அல்லது மேரேஜ் வீடியோ அல்லது டூர் போன காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபோட்டோஸாக வச்சு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு சாங் வச்சு வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கெயின்மாஸ்டர் எடிட்டிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 16:9 அது யூடியூப்பில் இருக்க நார்மல் சைஸு, வீடியோவோட சைஸு அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட்னு கொடுத்துக்குங்க. அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்னா 9:16 இருக்கும், அந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் யூடியூப்பில் இருக்கிற மாதிரி சைஸ் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போது கெயின்மாஸ்டரோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் முன்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பிளாக் கலரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிங்கர் வச்சு ட்ராக் பண்ணி என்ன சைஸில் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வச்சாச்சு. இப்போது உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, டூரு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உங்களோட ஃபோட்டோஸ் யாரது வச்சு எடிட் பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட டிவைஸில் இருக்க ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஃபைல்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போது எனக்கு தேவையான ஃபோட்டோஸை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது என்கிட்ட பேபி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னோடய சேனலுக்கு போட்ட தம்ப்நெயில்ஸ் தான் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா வச்சு எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போது உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் இங்கே வந்துடும். அது வரும்போது நார்மலாக இருக்கணுமா இல்லை ஏதாவது அனிமேட் ஆகின மாதிரி இருக்கணுமான்னு சொல்லி இதிலே இருக்கும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 செகண்டுக்கு இருக்குது. அது ரொம்ப கம்மி. ஒரு ஃபோட்டோ அப்படின்னா ஒரு 10 செகண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு சைஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11 செகண்ட் இருக்குது. அதை பார்க்கும்போது நார்மலாகவே தெரியும். இந்த மாதிரி 10 செகண்ட், 9 செகண்ட், 11 செகண்ட் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓவரால் அனிமேஷன் இருக்குது, அவுட் அனிமேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது இன் அனிமேஷன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வரும்போது எப்படி வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இந்த இன் அனிமேஷனை செலக்ட் பண்ணி அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணாவே எந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி அதிலே காட்டும். நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி வெளியே வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். சைட்லேருந்து வர்றது, மேலேருந்து வர்றது, சுற்றிக்கிட்டு வர்றது, கிளாக் வைஸு, இந்த மாதிரி எல்லா மெத்தடுமே இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொன்றா செட் பண்ணி பார்த்துக்கோங்க. செட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லாஸ்ட்டில் வந்து அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணணும். திரும்பவும் அதேமாரி லேயர் வந்துக்கோங்க, மீடியா வந்துக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இன் அனிமேஷன் வேறு மாதிரி கொடுக்குறேன், கிளாக் வைஸில் கொடுக்குறேன், சுற்றி வரும். ஓகே, இப்போ இன்னொரு இமேஜ், எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இமேஜ் 3 இமேஜ் வச்சு கொடுக்குறேன். அதேமாரி லேயர், மீடியா, இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சம்மந்தமானது ஒன்று, கூகுள் பே ஒன்று, பேடிஎம் ஒன்று. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, 3 இமேஜுமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும்தான் இருக்கும். பேக்ரவுண்டில் மியூசிக்கோ ஆடியோவோ எதுவுமே இருக்காது. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இமேஜ் சுற்றிக்கிட்டு வருது கிளாக் வைஸில். அதே 2வது இமேஜ் பார்ப்போம். அதுவும் அதே மாதிரி தான் வச்சுருக்கோம். 3rd இமேஜ் பார்ப்போம். அதுவும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இமேஜ் முடியும் போது, அதாவது அந்த இமேஜை விட்டு அடுத்த இமேஜ் சேஞ்ச் ஆகும்போது என்ன வரணுமோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அவுட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன் அனிமேஷன் கிளாக் வைஸில் இருந்தது. இதில் நாம் வேறு மாதிரி வச்சுக்கலாம். ஸ்லோவாக மேலே போகிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு வந்து நிற்கிது. அது இருந்துட்டு அது அந்த இமேஜ் முடியும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கு, மேலே போயிடுச்சு. இதேமாரி அடுத்த இமேஜ் வந்துடுச்சு. இது மாதிரி ஒரு இமேஜ் முன்னாடி வரும்போது நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அந்த இமேஜ் முடியும் போது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இமேஜுக்கு ஆடியோ ஒன்று செட் பண்ணணும். பேக்ரவுண்டில் உங்கள் வீட்டு ஆடியோ தனியாக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோ சாங்லேருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதேமாரி லேயரில் போய் மீடியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள்.
இதில் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஜீன்ஸ் படத்துலேருந்து ஒரு வீடியோ சாங் தான் வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் படத்துலேருந்து வீடியோ சாங் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இருக்க வீடியோ நமக்கு தேவையில்லை. அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு இந்த இமேஜஸ் வச்சதுக்கு நம்ம பேக்ரவுண்டில் ஆடியோ தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இதிலிருந்து ஆடியோவும் வீடியோவும் தனித்தனியாக நம்ம பிரிக்கணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தனியாக வந்துருச்சு வீடியோ ப்ளேபேக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோவை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கும் இந்த ஆடியோவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் போய் செகண்ட் இமேஜ் வந்துருச்சு. இதேமாரி நீங்கள் உங்கள் பர்த்டே கிஃப்ட்டு அல்லது உங்கள் யாரோட ஃபோட்டோஸ் இமேஜஸ் வைக்கணுமோ இது மாதிரி எத்தனை இமேஜ் வேணாலும் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்பில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அனிமேஷனாக. இந்த வீடியோவோட சாங்கும் அப்படி தான். வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு ஆடியோ மட்டும் வச்சாச்சு. இது நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வச்சுருக்க இமேஜஸ்க்கு இந்த ஆடியோ சாங் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்படி தான் நீங்கள் பர்த்டே கிஃப்ட்டோ அல்லது மேரேஜ் கிஃப்ட்டோ இந்த வீடியோவை ரெடி பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கெயின் மாஸ்டர் இருந்து வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் போடுறேன். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.